தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தீர்க்கதரிசி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்போ ஊரை விட்டு போயிட்டு பஞ்சம் வந்து முடிஞ்சிருச்சு, திரும்பி ரிட்டர்ன் வர்றாங்க. ரிட்டர்ன் வந்து தன்னுடைய நிலத்தை பார்த்தா, நிலத்தை வந்து இன்னொருத்தருக்கு வேலியை போட்டு வச்சிருக்கிறாரு. நீ வந்து சௌரியத்துக்கு நீ வெளியூர் போன, உனக்கு எங்க பத்திரத்தை எடுத்துட்டு வா, உன்னுடையதுன்றதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது? நீ இத்தனை வருஷம் இங்க விட்டுட்டு போயிட்டு திரும்பி இப்போ வந்து உன்னுடைய சொத்துன்னு சொன்னா நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலங்களையும் அவருடைய பொருட்களையும் எல்லாருமே அபகரிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அந்த ஸ்திரீ வந்து தீர்க்கதரிசிக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நீங்க சொன்னது மாதிரி நான் கீழ்ப்படிஞ்சல, நீங்க சொன்னதுனால தானே நான் போனேன் அப்படின்னு எதுவுமே அவங்க சொல்லலை. கரெக்டாக பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஸ்திரீ வந்து நிற்கிறாங்க. இதான் இப்போதான் அவங்க வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி ராஜா ஒரு பெரிய கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, அவங்களுக்கு ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பதற்கு, எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுப்பதற்கு, அப்போ தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்ம இன்னைக்கு தியாகம் பண்ணுவோம், நம்ம இன்னைக்கு முழங்கால் படியிடுவோம், நம்ம இன்னைக்கு சில காரியத்தை ஆண்டவருக்காக விட்டு கொடுப்போம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சோர்ந்து போகும்போது, நம்ம ரொம்ப பலனற்று போகும்போது எது உதவி செய்யும்னா இதுதான் உதவி செய்யும். அதான் உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இதை சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் சோறு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, துணிமணி கொடுத்து, நல்லதை நிறைய சேர்த்து வைப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வேதத்தில் வந்து சில காலங்களில் வந்து நீங்கள் வந்து பலவீனப்படும் போது, சில காலங்களில் வந்து நீங்கள் வந்து தடுமாறும் போது, ஆண்டவரே எதை வச்சு நீங்கள் என்ன மீட்டெடுப்பீங்க, எதை வச்சு நீங்கள் என்ன தூக்கி எடுப்பீங்கன்னு கேட்டால், ஒரு நாள் எப்படி என்னை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே, எப்படி நீங்கள் என்ன மன்னிச்சிங்க ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இவ்வளோ பெரிய தீமை பண்ணிட்டேனே, நான் எப்படி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்பேன், நான் இனி தகுதியே இல்லை, என்னை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் கூட ஆண்டவர் எதை நினைக்கிறார் அப்படின்னா, சரி நீ ஒரு நாள் வாழ்ந்தல்ல, ஒரு நாள் விட்டு கொடுத்தல்ல, அதை கொண்டு வந்து நமக்கு முன்பாக நிறுத்தி இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை தப்புவிக்க பண்ணுகிற ஒரு நீதிபரராக இருக்கிறார். ஹல்லேலூயா.